பஹாங் பெந்தோங்கில் உள்ள ஹோட்டலில் 5 ஆண்டுகளுக்கு முன்னர் சீன நாட்டு பிரஜை மரணமடைந்ததில் ஹோட்டல் பணியாளரின் கவனக்குறைவுக்கும் பங்கிருப்பதால் கந்திங் மலேசியா பெர்ஹாட்டும் அதன் கிளை நிறுவனமும் பொறுப்பேற்க வேண்டும் என கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மரணமடைந்தவரின் மனைவி தொடுத்த வழக்கில் நீதிபதி அத்தீர்ப்பை வழங்கினார். அவ்வாடவர் ஹோட்டல் அறையில் இறந்து கிடப்பதற்கு முன் 2 அந்நிய நாட்டு ஆடவர்களை அவ்வறையினுள் நுழையவிட்டது ஹோட்டல் அறை பணியாளரின் தவறே. அதற்கு ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் ஹோட்டல் அண்ட் ரிசார்ட் சென்ட்ரி அண்ட் பெர்ஹாட் பொறுப்பேற்றே ஆக வேண்டும் என நீதிபதி சுட்டிக்காட்டினார். எனவே பாதிக்கப்பட்டவருக்கு 7 லட்சம் ரிங்கிட்டை இழப்பீடாக வழங்குமாறு சம்பந்தப்பட்ட தரப்புகளை நீதிபதி உத்தரவிட்டார். அதோடு செலவு தொகையாக 75,000 ரிங்கிட்டை வழங்க வேண்டும் என்றும் அவர் சொன்னார். 2019 ஆண்டு ஜூன் 19 தேதி அங்குள்ள ஹோட்டல் அறையின் கழிவறையில் உடலில் ஆடைகள் எதுவுமின்றி அந்த சீன நாட்டு ஆடவர் இறந்து கிடந்தார். போலீஸ் விசாரணையில் அதற்கு 2 நாட்கள் முன்னர் தான் இலங்கை மற்றும் பாகிஸ்தான் ஆடவர்கள் இருவர் அந்த அறையில் நுழைந்தது தெரிய வந்தது. அவ்விருவரும் அனுமதி பெற்ற விருந்தாளியா இல்லையா என்பதை உறுதி செய்யாமல் அவர்களை ஹோட்டல் அறைக்குள் நுழையவிட்டது அறையை சுத்தம் செய்ய பெண் பணியாளரின் அஜாக்கிரதையே என நீதிமன்றம் முடிவு செய்தது. இறந்து கிடந்தவர் சில நாட்களுக்கு முன்னர் கெசினோ சூதாட்டத்தில் பெரும் பணத்தை வென்றதும் குறிப்பிடத்தக்கது.